அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சைதை துரைசாமியின் மகன் மாயமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்லஜ் நதிக்குள் விழுந்த காரிலிருந்து டிரைவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெற்றி துரைசாமியின் நண்பர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது மகன் தற்போது மாயமாகியிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். லதா, விபத்து தொடர்பான விவரங்கள். வணக்கம். மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கார் விபத்தில், அதாவது நதியில் விழுந்து ஏற்பட்ட அந்த கார் விபத்தில் மாயமாகி இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இமாச்சல் பிரதேசத்தில் அவரினுடைய நண்பரோடு காரில் சென்று கொண்டு இருந்த பொழுது சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த விபத்தில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்ற ஒரு நிலையில் அந்த காரை ஓட்டி சென்ற ஓட்டுநரினுடைய உடலானது சடலமாக மீட்கப்பட்ட ஒரு நிலையில் அவரினுடைய நண்பரும் காயங்களோடு மீட்கப்பட்டு இருக்கிறார். வெற்றி துரைசாமியினுடைய நண்பர் காயங்களோடு மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணிகளும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. மீட்பு படையினர் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று இரவு இந்த செய்தி கிடைத்த ஒரு நிலையில் இவர்களினுடைய உறவினர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த குடும்பத்தினர், சைதை துரைசாமியின் குடும்பத்தினரும் தற்பொழுது இமாச்சல் பிரதேசம் விரைந்து இருக்கிறார்கள். சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்கும் மனிதநேய அறக்கட்டளையினுடைய நிறுவனராகவும் இருக்கக்கூடியவர். அதே போல அதிமுகவிலுடைய தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய நிர்வாகியுமாக இருக்கக்கூடிய ஒருவர். இவரினுடைய மகன் பார்த்தோம் என்றால் வெற்றி துரைசாமி, இவருக்கு வயது 45. இவரினுடைய அந்த மனிதநேய அறக்கட்டளையில் வெற்றி துரைசாமியினுடைய பங்களிப்பும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதில் இவரும் நிர்வாகியாக இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இமாச்சல் பிரதேசத்தில் நேற்று இரவு பார்த்தோம் என்றால் இனோவா காரில் சென்று கொண்டு இருந்தார்கள். அவரினுடைய நண்பரோடு அவர் சென்று கொண்டு இருக்கையில் அந்த பகுதியில் இருந்த சட்லஜ் நதியில் அந்த காரானது கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து அந்த பகுதிக்கு மீட்பு படையினர் விரைந்து இருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகள் ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் ஏற்கனவே அந்த காரை ஓட்டி சென்ற ஓட்டுநரினுடைய உடலானது சடலமாக மீட்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த காரில் இருந்த வெற்றி துரைசாமியினுடைய நண்பரும் காயங்களோடு மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணிகளும் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். விபத்து தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.